வணக்கம். கும்பம் குரு பெயர்ச்சி பலன்கள். அதாவது இதுவரைக்கும் மேஷராசியில் இருந்த குரு பகவான் இப்போது ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது இதுவரைக்கும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போது 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வருமானம், பொருளாதாரம் எல்லாமே நல்ல சிறப்பாக இருக்கும். மாமன் வழிகளில் நன்மைகள் நடைபெறும். இன்னும் வீடு, வாகனம், நிலம் இது எல்லாமே வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது இல்லாமல் குரு பகவான் நல்ல ஒரு யோகத்தை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுப்பார். உங்களோட உடல் நல்ல ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் இருக்கும். இது வரைக்கும் திருமணமாகி குழந்தை இல்லாதவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை இந்த காலகட்டத்தில் கொடுத்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழலை குரு பகவான் உங்களுக்கு உருவாக்குவார். அதுக்கப்புறம் குரு பகவான் பார்வை பலன், அதாவது இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன்கள் அதிகம் செய்வார். அப்படி பார்க்கும்போது 5ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்குறார். கன்னி ராசி உங்களோட 8வது வீடு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்தால் அந்த கடன்கள் எல்லாமே தீர்ந்து போகும். எதிர்பாராமல் செல்வம், அதாவது திடீர் பண உறவு உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யும் அளவுக்கு ஒரு நல்ல சூழலை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். வருமானத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். அதுக்கப்புறம் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்குறார். அது உங்களுக்கு தொழில் ஸ்தானம். இப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களோட தொழில் வேலை எல்லாமே நல்ல சிறப்பாக இருக்கும். சிலருக்கு வெளிநாடு மூலியமாக நல்ல செய்திகள் வரும். இன்னும் சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். நல்ல ஒரு கௌரவமான சூழலும் நல்ல கௌரவமும் உங்களுக்கு உண்டாகும். சிலருக்கு நல்ல புகழ் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களோட செயல் நல்ல சிறப்பாக இருக்கும். அந்தளவுக்கு உங்கள் செயல்திறன் நல்லாவே செயல்படும். அதுக்கப்புறம் 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்குறார். மகர ராசி உங்களுக்கு 12வது வீடு. இந்த காலகட்டத்தில் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்க நல்ல வீரியமாக செயல்படுவீங்க. சிலருக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் வாழ்க்கையில். இது இப்படி தான் இருக்கும், இது இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவும் புரிதலும் நிறையவே ஏற்படும். சிலருக்கு செலவுகள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் அதையும் கட்டுப்படுத்தி உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் அடைஞ்சிரும். இருந்தாலும் உங்களோட சிந்தனை கொஞ்சம் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சிலருக்கு வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு வர்றது நல்லது. அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் உங்களோட வருமானத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அந்தளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு நன்மையை வாரி